ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவை பொறுத்தவரையும் 2024 ஆண்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட பாலிட்டி கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? முதல் கேள்வி பாருங்கள். கீழ் சொல்லப்பட்ட இந்திய அரசியலமைப்பில் பண மசோதா என்ற சொல் எந்த விதியில் வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஆன்சர் ஆர்டிக்கல் 110. அதாவது கீழே சொல்லப்பட்டிருக்கிற இந்திய அரசியலமைப்பில் பண மசோதா அப்படின்ற சொல் பார்த்தீங்கன்னா எந்த விதியின் கீழே வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 110 கீழே பண மசோதா அப்படின்றது வரையறுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடிப்படை உரிமைகளின் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தினை கொண்டவர் யார்? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம். ஓகேங்களா? ஸோ அடிப்படை உரிமைகள் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடிய அதிகாரத்தை கொண்டவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஆன்சர் அமெரிக்க ஐக்கிய நாடுகள். ஓகேங்களா? ஸோ அரசியலமைப்பின் கருத்தாக்கம் அப்படின்றது முதல்ல தோன்றிய நாடு எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாட்டில். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். 42வது அரசியல் திருத்த சட்டம் மூலம் அரசியலமைப்பில் இணைக்கப்பட்ட சொல் எது அப்படின்றது தான் கேள்வி. ஓகேங்களா? 42வது அரசியல் திருத்த சட்டம் மூலமாக அரசியலமைப்பில் இணைக்கப்பட்ட சொல் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, சமதர்ம அப்படின்ற சொல் தான். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். அரசின் வழிகாட்டு நெறிகள் அரசியலமைப்பின் எத்தனாவது பகுதியில் இடம்பெற்றுள்ளது? அதாவது அரசோட வழிகாட்டு நெறிமுறைகள் அரசியலமைப்பில் எத்தனாவது பகுதியில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் 4வது பகுதியில் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடிப்படை உரிமைகளை எப்படி நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டாக்டர் பிஆர் அம்பேத்கரோட கூற்றுப்படி கீழ்கண்ட சட்டப்பிரிவுகளில் எது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அறியப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, சட்டப்பிரிவு 32. ஓகேங்களா? சட்டப்பிரிவு 32 தான் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். மாநிலங்களவையோட தலைவராக செயல்படுறவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, துணை குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? மாநிலங்களவையோட தலைவராக செயல்படுறவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். பின் வருவனவற்றுள் எந்த குழு மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 2, 3 மற்றும் 4. ஓகேங்களா? சர்க்காரியா ஆணையம், அதுக்கப்புறம் புன்சி ஆணையம், ராஜமன்னார் குழு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்த குழுக்கள். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். குடியுரிமை சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வந்த குடியுரிமைகள் சட்ட வரைவு மக்களவையில் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 7 பிப்ரவரி 2015. ஓகேங்களா? ஸோ குடியுரிமை சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. ஸோ அதற்குண்டான குடியுரிமை சட்ட வரைவு மக்களவையில் எப்போ அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 பிப்ரவரி 2015. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். அரசியலமைப்பின் இறுதிப்படுத்தப்பட்ட திருத்தப்பட்ட வரைவு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அரசியலமைப்பில் இறுதிப்படுத்தப்பட்ட திருத்தப்பட்ட வரைவு எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 26 நவம்பர் 1946 ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை பறிக்கும் முறை எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? ஸோ நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடிய முறை எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜெர்மனி வெய்மர் அமைப்பு அப்படின்றதுலேருந்து பெறப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். எந்த சட்ட திருத்தத்தின்படி சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது? ஸோ எந்த சட்ட திருத்தத்தின்படி சொத்துரிமையை பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 44வது சட்ட திருத்தம்.
ஓகேங்களா. ஸோ 1978 44வது சட்ட திருத்தத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா சொத்துரிமையை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ எந்த சட்ட திருத்தத்தின்படி 6 முதல் 14 வயது வரையிலான சிறுவர்களுக்கு கட்டாய கல்வி வழங்குவதை அடிப்படை உரிமையில் சேர்த்தது? ஸோ எந்த சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 82வது சட்ட திருத்தம். ஓகேங்களா. ஸோ 82வது சட்ட திருத்தத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா 6 முதல் 14 வயது வரையிலான சிறுவர்களுக்கு கட்டாய கல்வி வழங்குவதை அடிப்படை உரிமையில் சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி பாருங்கள். கிராமங்கள் என்பது அறியாமை மற்றும் வகுப்புவாதத்தின் இருப்பிடம் என்று கூறியவர் வந்து யார்? கிராமங்கள் அப்படின்றது அறியாமை மற்றும் வகுப்புவாதத்தின் இருப்பிடம் அப்படின்னு சொன்னவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். சிறார் இலவச கல்வி சட்டம் அரசியலமைப்பில் எந்த உறுப்பின் கீழ் சேர்க்கப்பட்டது? ஸோ சிறார் இலவச கல்வி சட்டம் அரசியலமைப்பில் எந்த உறுப்பின் கீழே சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சட்டப்பிரிவு 21(7) வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். கீழ்காணும் கூற்றுகளில் ஒரு கூற்று வந்து பார்த்தீங்கன்னா தவறாக இருக்குது. அது எதுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். அழுத்த குழுக்கள் யாவும் நல்ல குழுக்கள் என அழைக்கப்படும். அவை அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்படுகின்றன. இரண்டாவது, அரசியலின் மற்றொரு முகம் என்று அழுத்த குழுக்களை கூறலாம். மூன்றாவது, பல அழுத்த குழுக்கள் ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதுடன் இணையதளத்தினை பராமரித்து வருகின்றது. நாலாவது, அரசியல் கொள்கை உருவாக்கத்தில் அவர்கள் முக்கிய பங்காற்றி பல முக்கிய தகவல்களை அரசுக்கு அளித்து வருகின்றனர். ஸோ இதில் வந்து எது தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மட்டும்தான் தவறாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அழுத்த குழுக்கள் யாவும் நல்ல குழுக்கள் அப்படின்றது சரிதான். ஆனால் அரசியல் கட்சிகளுக்கு மாறாக இருக்கக்கூடியது தான். ஓகேங்களா. அரசியல் கட்சிகளோட வேறுபட்டு இருக்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அழுத்த குழுக்கள் அப்படின்றது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகளோடு இணைந்து செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா தவறு. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். பின் வருவனவற்றை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து எது சரி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, 2, 1, 3, 4. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்து விதவை மறுமண சட்டம். ஸோ இதை வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1856 கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 1951 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரதட்சணை தடை சட்டம், இது வந்து 1961 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அநாகரிகமாக சித்தரித்ததுக்கு எதிரான சட்டம், இது வந்து பார்த்திங்கன்னா 1986 கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, 2, 1, 3, 4. சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு மனிதனின் உரிமைகள் அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளும் அழுத்தப்படுகின்றன அப்படின்ற அறிக்கையை வெளியிட்டவர் வந்து யார்? ஒரு மனிதனின் உரிமைகள் அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளும் அழுத்தப்படுகின்றன அப்படின்ற அறிக்கையை வெளியிட்டவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜான் கென்னடி. ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஜான் கென்னடி. சரிங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கல்விக்கான உரிமையானது எந்த வயதினை சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குகிறது? ஸோ கல்விக்கான உரிமை வந்து பார்த்திங்கன்னா எந்த வயதை சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து 6லிருந்து 14 வயசு வரையும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். 2 கூற்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எது சரி தவறு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள். பண்பாடு என்பது மக்களின் மொழி, உணவு, உடை, சமூக பழக்க வழக்கங்களை குறிக்கும். அதே மாதிரி இந்திய பன்முக பண்பாடு அப்படின்றது கேந்திரமாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து எது சரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2மே சரி தான். ஓகேங்களா. ஸோ கொடுக்கப்பட்டிருக்கிற 2 கூற்றுமே சரி தான். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் அரசு நிதியுதவி பெறும் எந்த நிறுவனத்திலும் சமயக் கல்வியை வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது? ஸோ எந்த சட்டப்பிரிவின் கீழே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 28வது சட்டப்பிரிவின் கீழே அரசு நிதியுதவி பெறும் எந்த நிறுவனத்திலும் சமயக் கல்வியை வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 28வது சட்டப்பிரிவு. சரிங்களா.
ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றில் எது கவர்னரின் அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கீழே வந்து 4 ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து எது கவர்னரோட அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜதந்திரம் மற்றும் இராணுவ அதிகாரங்கள், அதுக்கப்புறம் மாநில அரசு தலைமை வழக்கறிஞரை நியமித்தல், அதுக்கப்புறம் சட்டசபைகளை கலைத்தல், அதுக்கப்புறம் மாநிலத்திற்குள் தண்டனைகளை மறுபரிசீலனை செய்தல். ஸோ இதில் வந்து எது கவர்னருக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ராஜதந்திரம் மற்றும் இராணுவ அதிகாரங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்னருக்கு அதிகாரம் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி பாருங்கள். 1953ஆம் ஆண்டின் மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஃபசல் அலி அப்படின்றவர் தான். ஓகேங்களா? 1953ஆம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தோட தலைவராக இருந்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபசல் அலி அப்படின்றவர். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். பொறுத்துக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து எது சரியாக பொருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 3, 4, 2, 1. ஓகேங்களா? ஸோ ஒன்றிய குடியுரிமை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டன், அதுக்கப்புறம் வர்த்தக சுதந்திரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் அடிப்படை கடமைகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சோவியத் யூனியன், அதுக்கப்புறம் பொதுப்பட்டியல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கனடா. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ பதிவு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நம்ம இப்போ பார்த்த விஷயத்தை ஒரு டெஸ்ட் மாதிரி நீங்கள் எழுதி பார்க்கணும் அப்படின்றதுக்காக இதற்குண்டான கொஸ்டின் PDF வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஒரு டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணி பார்த்துங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமியிலிருந்து கார்த்திக்.